ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. நான் நிறைய பேருக்கு இந்த டேபிள் ரோஸு செடி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மணி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மண்டேலேருந்து அனுப்பலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த செடிகளில் பூக்கள் வந்திருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஏற்கனவே நான் சீட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, துளுக்க சம்மந்தி, அதெல்லாம் எப்படி இருக்குன்றது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பாருங்கள், ஏற்கனவே நான் பதியம் அதான் விதை போட்டு முளைஞ்சி எவ்வளோ பெருசாக்கி எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. இந்த செடி இவ்வளோ உயரம் வருமா இல்லையான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போது நான் எந்த எருவும் போடல, சாதாரண தண்ணி தான் ஊற்றுறேன். இதில் நான் முத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு இந்த பூவும் வச்சு அனுப்பலான்னு இருக்கேங்க. இந்த பாருங்க, நான் போட்ட விதைகளில் இதில் 4 செடி நட்டுருக்கேன். இதில் 1 செடி தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுவும் கொஞ்சம் அடுக்காக தான் வருதா என்னன்னு தெரியல. இதே மாதிரி தான் இதுவும். அதாவது சில பட்ஸ் இருக்கிற சில பெட்டல்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ஹைலைட். நிறைய மொட்டுக்கள் வருது பாருங்கள். ஒரே ஒரு செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்களேன். இது ஒரு செடி, இது ஒரு செடி, இது ஒரு செடி, அது பேக்கில் ஒரு செடி இருக்குது. இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தோட்டத்துக்கே ஒரு அழகு கொடுக்குதுங்க. இங்கே பாருங்களேன், வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் முத்திடுச்சுன்னா வாடிடும் இல்லைங்களா, அதில் ஒரு ஃப்ளவர் வச்சு நான் சீட்ஸ் வந்துச்சான்னு, பிளாக்காக இருந்தால் சீடு முளைச்சி வருங்க. நான் அதை போட்டிருக்கேன், ஒரு பூ பறித்து. அது வந்ததுன்னா கூட அதோடைய நாற்றுக்கள் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. இதை பாருங்கள், நாங்கள் கட்டிங் வச்சேன்னு சொன்னோன்னே அந்த செடி, அந்த கட்டிங்கில் இருந்தும் எவ்வளோ பூ உடஞ்சிடுச்சு ஒன்று. இது சரி, அப்படி இந்த பாருங்கள், கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. என்னோட போய்கிட்டு வந்துட்டு இருந்தால இடம் பற்றாக்குறையினால இது மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் முத்துதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா வரேன். இதை கட் பண்ணிட்டேங்க. இதில் இனிமேலும் இதில் நீர் போய் முத்தத்துக்கு சான்ஸ் இல்லை. இது கொஞ்சம் தான் முத்திருக்கு. இதை பாருங்கள், இது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிளாக் அதிகமாக வந்ததுன்னா தான் இது விதைகள் முளைக்கும். இருந்தாலும் நான் இதை விதைச்சி பார்க்குறேன். முளைஞ்சிதுன்னா நாற்றுக்கள் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. அப்படியே வாங்கலை. இது என்ன செடின்னு தெரியலங்க. இந்த சாமந்தி பூ கூடவே வளர்ந்துருக்கு. நான் சும்மா இது கிள்ளி வச்சது தான். இந்த சாமந்தி நிறைய அப்படியே உருவாகிடுது. இதெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேங்க. வேணுன்றவங்க சொல்லுங்கள். என்ன செடின்னு தெரியல. நீங்கள் இதை பூ வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பூச்செடியா வேறு எதுனா பூச்சி என்ன சொல்லுவாங்க, பூண்டு செடின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுவா என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், இதுதான் அப்படியே கட்டிங் வச்சு தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இது இப்போ இது கட்டிங்க கூட முளைஞ்சி வருதுங்க. இப்படியே ஃபுல்லாக காமிப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா இங்கே வாங்க, இதை பாருங்கள், கனகாம்பரம் செடி. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலை. இந்த கனகாம்பரம் வாங்கின்னு வந்ததுலேருந்து ஏதோ தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவா சீசனுக்கு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இதில் சீடு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியலங்க. இது ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பூக்களை பறிக்காமல் அப்படியே வச்சுருக்கேங்க. பூக்கள் பறிக்க தான் கிளைகள் உருவாகும் இல்லைங்களா. இதில் கனகாம்பரம் செடி, மான் செடி எல்லாம் இருக்குங்க. இதுக்கு ஒரு பாட்டு பெருசாக ரெடி பண்ணி நம்ம வச்சோம்னா இதோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். மாங்காய் கண்ணும் நல்லா கொஞ்சம் உயரமாக வருங்க. இவ்வளோ உயரம் வந்துச்சுன்னா காய்க்கும்னு நினைக்கிறேன். தெரியலைங்க எனக்கு மாங்காய் மரத்தை பற்றி. இப்போ இதில் இருக்கிற பூக்கள் கொட்டுறதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துடலாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ கொத்தாக பூத்துருக்கு பாருங்களேன். எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. நம்ம வீட்லேயும் கனகாம்பரம் செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் சீட்ஸ் உருவாகலை. அது வருது, ஆனால் அது முளைக்கிற மாதிரி திறமை இல்லாமல் ஒரு சப்பையாக இருக்குங்க. அதனால அதை அனுப்ப முடியல. இதை பாருங்கள், இந்த சாமந்தி செடி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனால் கலர் நல்லா இருக்குது. எனக்கு இது ஃபுல் பெட்டல்ஸ் இல்லாததுனால நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மண்டே செடி அனுப்ப, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அனுப்பலான்னு இருக்கேன் பிளான் பண்ணி. அதில் உங்களுக்கு இந்த வேணும் அப்படின்னா நான் வேரோடு பிடுங்கி எல்லாருக்கும் கட்டிங் வச்சு அனுப்பிடுறேங்க. ஒன்று எனக்கு வச்சிங்கன்னா போதும். அதுலேருந்தே நான் பல செடிகள் உருவாக்கிடுவேன். இதை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். போட்டதெல்லாம் இது அப்படியே நிறைய மொட்டுக்கள் வந்துருச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இதோ டேபிள் ரோஸு பூக்கள் வராது இருந்தது இல்லைங்களா. இப்போ தாங்க இதோ ஓரளவுக்கு வெயில் வரவே பூக்கள் வந்திருக்கு. இதோட நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குது. இது ரெட் கலரு, இது லைட் ஆரஞ்சு கலரு, பிங்க் மிக்ஸ் ஆகி வளருது. இது பாருங்கள், இதோ பிங்க் மிக்ஸ் ஆகி வளருது இல்லைங்களா. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பூக்கள் இல்லைன்ட்டு. இப்போ நிறைய பூக்கள் உருவாயிருக்கு. அதனால உங்களுக்கு நான் செடி அனுப்ப ரெடி ஆகிட்டேங்க. அப்புறம் இங்கே எல்லோரும் இதில் பேர் என்னது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். இன்னும் பூக்கள் பறிக்கலை. ஆகையினால இதை பற்றி பேச விரும்பலை. அப்படியே வாங்க. இந்த அது துளுக்க சாமந்தி, கனகாம்பரம். அப்புறம் இது பேர் என்ன, மஞ்சள் கனகாம்பரமா. இது பேரே வரமாட்டேன். சாமந்தி கிறிசாந்தமம் சொல்லுவாங்களே, மஞ்சள் கலர். இது அடுக்கு செம்பருத்தி.
இதை பாருங்க எல்லோ கலர் வந்து இது பேர் என்னது, ஏ கடவுளை கால் எல்லோ கலர் கனகாம்பரமும் பூத்துருக்குங்க. இதெல்லாம் நான் இப்போ பறிச்சிடுவேன். அப்புறம் பாருங்களேன், இதோ இது பேர் என்னது நான் பார்க்கவே இல்லைங்க. அதை கொஞ்சம் இப்படி இழுத்து வையம்பா, கொஞ்சம் கீழே இங்கே பாருங்க, இது வந்து பன்னீர் ரோஸ் கூட பூத்து இருக்குங்க. நான் பார்க்கவே இல்லை இதை. இது மேலே வந்த உடனே கொஞ்சம் நிறைய துளிர் வருது. இது சீசன் இல்லைங்களா, ஆகையினால நிறைய துளிர் வருது, நிறைய மொட்டுக்களும் வந்திருக்கு. இங்கே பாருங்க பூக்களும் பூத்து இருக்கு. நான் இப்போதான் திடீர்னு கவனிச்சேன் இந்த செடியை. இது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதில் வந்து நிழலும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 24 hours வெயில் தாங்க இருக்கும். சரி, பனி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம்ப்பா, கொஞ்சம் வெயில் தொடங்கினோடனே நிழல் பாங்கான இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இதில் பாருங்கள் பன்னீர் ரோஸு காற்றுல நிறைய வாடி போகுதுங்க. இதையே நான் பறிப்பேங்க அப்புறமா. இப்போ தான் நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாச்சு. திடீர்னு வந்து பார்த்தா மாடியில் பூக்கள் பூத்துருக்கு. இப்போ வந்து இதில் நான் கனகாம்பரம் பன்னீர் ரோஸ் பறிப்பேன். இந்த எல்லோ கலரு இது பேர் என்னது கனகாம்பரமும் பறிச்சிடுவேன். அப்புறம் பாருங்களேன், ஒரு அம்மா கிட்ட மை கார்டனில் வாங்கணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, சின்ன சின்ன செடியாக வேரோடு அனுப்புனாங்க. டிசம்பர் வந்து 12ஆம் தேதி அனுப்புனாங்க. நான் 13ஆம் தேதி பாட்டிங் பண்ணேன். இந்த 15 daysல எனக்கு பூக்கள் வந்துச்சு பாருங்க. இந்த பூ இது பேர் என்ன, சின்ன செடியில் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இதுதான் ஸ்டார் மல்லி, ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்கிறது. அவங்க பூக்கள் வந்தோடனே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. நான் இதையும் பறிச்சிடுவேன். இப்போ ஒரே ஒரு பூ வந்திருக்கு. இதில் பாருங்கள் மூணு வந்து வச்சு 3மே துளிர் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் 3 நட்டு இருக்கு. இதில் இன்னும் பூக்கள் வரல. இதே மாதிரி இதுவும் வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதே கலர் தான் அப்படின்றது. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப குட்டி குட்டியாக அனுப்புனாங்க இல்லைங்களா, அது வந்து இன்னும் வேர் பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க. துளிர் 1 தான் வந்திருக்கு, மீதியெல்லாம் துளிர் வரல. இதெல்லாம் வந்த பிறகு நான் காட்டுறேங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு வீடியோவில் காட்டுறேங்க. அதுக்கப்புறம் வாங்கல. இங்கே பாருங்க, ரோஜா செடி மொத்தமாக நட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. என்ன பூச்சி வந்துச்சுன்னு தெரியல. இது மாதிரி இருந்தால் நீங்கள் கிள்ளி போட்டுருங்க. மொட்டையெல்லாம் முடங்கி இருந்த மாதிரி தான் அந்த செடியில் இருக்கிறத பறிச்சிடுங்க, ஒரு மொட்டை போனால் போகும்போது. இது வந்து குட்டி குட்டி ரோஜா பூக்கிறது, நிறைய கிளையாக இதை வந்ததுனால நான் இதை வந்து தொங்கிடுதுன்னு இது கொடி மாதிரி போகும்னு நினைக்கிறேங்க. அணைச்சி கட்டியிருக்கேன் நான். அப்புறம் தக்காளி செடி வேண்டாம் வெறுப்பாக விட்டேங்க. இதை பாருங்களேன், அதில் நான் பிடுங்கி போடுற ஸ்டேஜில் வந்தது. இப்போ பார்த்தா இதில் இவ்வளோ காய் ரிவர்ஸ் மறுபடியும் அதே செடி தான் மறுபடியும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். இதில் மாவு பூச்சி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம அதை பிடிச்சிச்சு. இது வந்து பிடிச்சி செடிகளை ஃபுல்லாக காய வைக்கிறதுக்குள்ளே நம்ம பிடிங்கலான்னு பார்த்தா மறுபடியும் துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து இந்த காய்களும் வந்துருச்சு பாருங்க. ஆகையினால இது ஃபுல்லுமே இந்த பனி முடிஞ்ச பிறகுதான் அதுவாக காஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் பிடிங்கலாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த எல்லோ ரோஸும் இருக்கு. இந்த எல்லோ வந்து இப்போ பூத்துடுச்சு இல்லைங்களா, ஒரு 2 days நம்ம பறிக்காம விட்டோம்னா இது அப்படியே ஆரஞ்சாக மாறிடுதுங்க. இதை நான் எடுத்து காட்டணும்னு நினச்சேன். சரி, இதை நாளைக்கு இல்லைன்னா மண்டே நான் உங்களுக்கு செடி கிள்ளி பாடுவோம் இல்லைங்களா, அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து எல்லோ கலர் ரோஸு. இதில் வந்து 4 செடி வச்சுருந்தேன். இதில் இப்போ 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ரெட் கலர், இது பேர் என்னது, ரெட் கலர் டேபிள் ரோஸ் நட்டுருக்கேன். இதில் வந்து இந்த கலர்ஃபுல்லான இந்த செடியெல்லாம் நட்டுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி பார்த்தீங்களா பறக்குது. இதெல்லாம் பூச்சி தாங்க. இதனால கூட மனிதனுக்கு நோய் வருமா இந்த பூச்சிகளாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. ஆகினால நான் 2 weeks ஆஃப்டர் தான் செடி அனுப்புன்னு மெசேஜ் பண்ணிட்டேன். எல்லாருமே பொறுமையாக நீங்கள் போனாலும் அனுப்புங்கம்மா, அவசரமே இல்லை, செடி வளர்ந்த பிறகு உடம்பு நல்லான பிறகு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லைனு தாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே நான் இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து நாங்கள் காட்டு பார்க்கலாம்ப்பா. இந்த லைனு தான். இதுலேருந்து இந்த மல்லியிலேருந்து இங்கே பாருங்கள், இது கனகாம்பரம், அப்படியே பன்னீர் ரோஸு, இது வந்து பேர் வரல, செம்பருத்தி. இதை பாருங்க, இந்த சாமந்தி செடி, அப்படியே இந்த கனகாம்பர செடி, அப்படியே இந்த துளுக்க சம்மந்தி, இது அப்படியே இது பாருங்களேன். இது ஃபுல்லுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. இது நான் ரொம்ப நாளாக வளரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இதில் வந்து ஒன்று காஞ்சி இருக்குது. நம்ம இதை பறித்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இதை பறித்து நான் காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குல்ல, சின்ன சைஸாக இருந்தாலும் இது ஒரு அழகு தானேங்க. அதனால இதில் நம்ம சீடு எப்படி இருக்கு, இது பாருங்க, இது நல்ல பிளாக் வந்திருக்கு. இப்போ இதை போட்டால் நம்மளுக்கு வரும். இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேங்க. இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து அவ்வளோவா பழுக்கலை. இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இது நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்களேன். இது இல்லைங்களா, இதை நான் போட்டு பார்க்குறேன். முதல்ல முளைஞ்சி ஒன்று போட்டிருக்கேன், பார்க்கலாம் முளைஞ்சி வருதான்னு. உங்களுக்கும் இதே மாதிரி ஒன்று நான் கட் பண்ணி அனுப்புகிறேங்க. ஏதோ ஒன்று எல்லார் வீட்லேயும் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் தானுங்க.
எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி இருக்கணும். பூக்கள் நிறைய பூத்து குலுங்கினா தான் எனக்கு மாடி பிடிக்குங்க. அப்புறமா வந்து இன்னொன்று சொன்ன பாருங்க, 3 மாசமா இருக்கு, மொட்டாவே இருக்கு, பூக்கள்னு. சிலர் டிசம்பர் மாதத்தில் தான் பூக்கும்னு சொன்னீங்க. அந்த செடி தாங்க. இதிலேருந்து தான் எல்லாத்தையும் நான் நட்டு வச்சேன் கிளைங்க. இங்கே பாருங்க, ஒன்றும் விடாத பூக்கள் வந்திருக்கு. எனக்கு வந்து எனக்கு இந்த பூ மேலே எனக்கு ஆசை இல்லைங்க. எனக்கு மல்லி தான் பிடிக்கும். அதனால இதை நான் பிடுங்கி போட்டுருவேங்க. அதுக்காக தான் இதை நாளை மறுநாள் நான் பிடுங்கிடுவேன். இதுலேருந்து கிளைகள் வைக்க முடிஞ்சால் உங்களுக்கு வைக்கிற வருமா வராதான்னு எனக்கு தெரியாதுங்க. இது மொத்தமே நான் வேரோடு இப்போ கூட எடுத்துடுவேன். இப்போ வெயிலாக இருக்குது, வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால செடி வைக்கிறப்ப ஆளுக்கு 2 நாற்று வச்சு கிளையை புட்டு வச்சு அனுப்புகிறேன். நீங்கள் வச்சு எப்படியாவது காப்பாற்றிக்கோங்க. அப்புறமா இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி கிள்ளி வச்சு தான் இதெல்லாம் கூட நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. எனக்கு தேவை வந்து முக்கியமாக மல்லி செடி, மருதாணி செடி. இது பாருங்கள், மருதாணி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இதோ சும்மா பறிக்கிறப்போ உடஞ்ச செடி தாங்க இது. இதை தான் நான் வச்சேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துச்சு பாருங்களேன். இதை பாருங்கள், சூப்பராக. அப்படி எங்கே வச்சாலும் இந்த மருதாணி வளர்ந்துடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுலேயும் சங்குப்பூ இருக்குது, இது இருக்குது. நான் மருதாணி மட்டும் வச்சுக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போகிறேங்க. ஆகினால தான் எனக்கு இந்த மாதிரி இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரெட் கலரு, இந்த மாதிரி பிங்க் கலரு, வின்கா. எப்போவுமே என் தோட்டத்தில் பூக்கள் இருக்கணும், அதான் என்னோட ஆசை. ஆகினால இது வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறதுக்கு எதுக்குங்க நம்ம தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட மல்லி வச்சாலாவது அந்த சீசனுக்கு அது பூத்துதுன்னா கூட எனக்கு வருஷம் ஃபுல்லாக சில பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி செடி தான் நான் வைக்க போகிறேங்க. வேற என்ன, முல்லை வந்து கட் பண்ணி விட்டேங்க. அது வந்து ஓரளவுக்கு துளிர்க்குது. இது வந்து சீசன் இப்போ கிடையாதுனால சும்மா 1 2 பூத்து இருக்கு. இது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன, இந்த செடிங்கெல்லாம் கூட இப்போ காய ஆரம்பிச்சிச்சு. நான் பிடுங்கிடுவேன். இதில் இருக்கிற விதைகள் கொட்டிடுச்சுன்னா பெருக்கி வாரி கொட்டிட்டு, முக்கியமாக இந்த கலர்லாம் வைக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இப்போ பிங்க் கலர்லாம் முக்கியமாக எனக்கு இந்த ரெட்டு தான் பிடிச்சிருக்கு. இது பாருங்க, இந்த ரெட்டு தான் இப்போ அழியிற ஸ்டேஜில் இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க. இந்த ரெட் கலரு நான் நிறைய உருவாக்கணுன்ட்டு இந்த 2 செடியிலையும் கொஞ்சம் மெரூனு. அதான் இது வந்து அழிஞ்சிக்கிட்டே வர்றதுனால இந்த மெரூன் மட்டும் எனக்கு பொழைச்சா போதும், அதே எல்லா பாட்லேயும் நட்டுடலான்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த பிங்க்கெல்லாம் ஓரளவுக்கு எங்கே ஒன்றாலும் கிடைக்குது, மெரூன் கிடைக்கல. அதை காப்பாற்றணும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து இந்த கனகமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாருங்க, இது காலத்துக்கும் பூக்கும்னு நினைக்கிறேங்க. குட்டி குட்டியாக இருக்குது, இருவாட்சி மாதிரி. ஆனால் பூக்கள் வாசனை இருக்குங்க. சூப்பர் வாசனை. இது கிராமத்து மல்லின்னு சொல்லலாம். நான் கனகமல்லின்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் அந்த மை கார்டன் சொன்னாங்க, அவங்க சொன்ன வச்சே எனக்கு தெரியுது இது கனகமல்லின்னு. இது வந்து எங்கள் வீட்டிலலாம் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தோட்டம் வச்சோம், அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், எலி கடிச்சு போட்டுச்சுன்னு இது பேர் என்ன, 5 மணி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது நான் சும்மா அதை அப்படியே நட்டு வச்சேங்க. அது கொஞ்சம் வளர்ந்து பூக்கள் உருவாகி ஈவினிங் ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இது பூக்குதுங்க. இதோட சீடும் வந்ததுன்னா உங்களுக்கு அனுப்புகிறேங்க. இதோட சீடு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இது பாருங்க, சீடே வர காணும். ஆகினால நான் இது தெரியல எனக்கு எப்படின்னு. இதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து கட் பண்ணிட்டு வேறு நின்றுது பாருங்களேன். அந்த செடி கூட அப்படியே வேர்லேருந்து துளுத்து நம்மளுக்கு வருதுங்க. அது அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் அங்கே பாருங்கள், வாடாமல்லி செடியெல்லாம் நல்லா பழுத்து போயிருக்கு. அதே நான் கட் பண்ணிவிடுவேங்க. இப்போ வீடியோவில் கட் பண்ணுறதை காட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் வெயில் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக தெரியுது எனக்கு. ஆகினால அதை பறிக்கிறப்போ மண்டே அன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேங்க. வர மண்டே, கம்மிங் மண்டே செடி அனுப்புகிற ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அனுப்புவாங்க. எல்லாரும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 5 மெம்பர்ஸு சென்ட் பண்ணியிருக்காங்க மணி. அவங்கள 2 மெம்பர் 1 டேக்கு 2 மெம்பர்ஸ்க்கு நான் அனுப்பலான்னு ஐடியா இருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது, எவ்வளோ பறிக்கிறோன்றது. 5 பேருக்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது. அதனால் 2 பேருக்குன்னா சரி, இத்தனை கலரு, 8 கலர் 12 கலரும் 2 பேருக்கு ஷேர் பண்ணி மிச்சம் மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளைகளை கட் பண்ணி நான் அனுப்புகிறேங்க. எனக்கு இது வந்து இப்போது பெருசாக பூத்துதுன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். சென்ட்ரல் எனக்கு பூக்கள் வராதுனால எனக்கு இது பிடிக்கல. எனக்கு கனகாம்பரம் பிடிச்சிருக்கு. இந்த முறை இதிலேருந்து விதைகள் எதுனா உருவாகுச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், கனகாம்பரம் செடியெலாம் அதில் நான் உருவாக்கியிருக்கேன் இல்லைங்களா. அதெல்லாம் செப்பரேட் பண்ணி இன்னொன்று பாட்டில் நான் நடலான்னு இருக்கேன். ஏன்னு கேட்டால் கனகாம்பரம் மட்டும் நட்டோம்னா கொஞ்சம் அதோட வளர்ச்சி என்னது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஆகியனால தாங்க இது வந்து ஜாதி மல்லி கூட இருக்கும். ஜாதி மல்லிக்கு இடம் பத்தாமல் போயிடும். சரி, மண்ணெல்லாம் செலெக்ஷன் பண்ண பிறகு நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு பாட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க. அப்படியே கனகாம்பரம் கேட்டிங்கன்னா நிறைய உருவாயிட்டு விதைகள் வந்தால் சீடு அனுப்பி விடுறேன். ஆனால் அது முளைக்குமா முளைக்காதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீடு ஆனால் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூக்கள்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். மீண்டும் சொல்லிக்கிறேங்க. நியூ இயரில் யாருன்னா எக்ஸ்ட்ரா என்னை விட அதிகமாக பூக்களோ செடிகளோ வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்க.
தேங்க்யூங்க.